நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் கரண்ட் ஷாக் கொடுக்க போறாங்க. என்னடா இது கரண்ட் ஷாக்கா, அதை கொடுத்த உடனே அப்படியே சும்மா ஆளை தூக்கி பிசாட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. அந்த கருவாடா ஒரு மாதிரி பவர்ல கொடுக்குதுங்க. இது கரெக்டா ஆளை அப்படியே சும்மா பழைய நினைவுகளை திரும்ப வர வைக்கிறதுக்கோசரம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை கேட்டதான் நம்ம ரேணுகாவுக்கு ஒரு பக்கம் நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மள இப்ப எதனா ஒண்ணு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ லாஸ்ட் நமக்கே ஆப் வச்சிடறாட்டுங்குதே கடவுளே, இதுல இருந்து நம்ம எப்படியான தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா பார்த்து செஞ்சுன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு பதில் இருக்குங்க. இந்த இடத்துல கரெக்டா கரண்ட் ஷாக்னு சொல்றாங்கல்ல, இவங்களுக்கு நினைவே இல்லை, இது எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க வீடியோ பேசும்போது வேலை உனக்கு என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு என்னங்க பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிக்கல்கள்லாம் வந்துனே இருக்கு. நம்ம எப்படியாவது முன்னேறலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாவி பசங்க முன்னேறவே விட மாட்டேன்றாங்க. சரி, அந்த பசங்களை பத்தி நம்ம பேச தேவையில்ல. இப்போ ஒரு பக்கம் ஜோனு மலை அந்த மாதிரி தான் இப்ப சேக் அடிச்சா என்ன நடக்க போகுது. அடுத்த செகண்ட் அப்படியே பக்கம் இந்த கத்தி எடுத்து அப்படியே சும்மா கையா இருக்கிறாங்க. ஒரே சிரிப்பு. இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம மல்லி சிச்சுன்னு இருக்காங்க, ரேணுகாவும் சிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் மனவர் சிரிப்பு அடக்க முடியாம ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்காரு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவன் எப்படா சாவா எப்படா தின்ன காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காரு நம்ம மனோகர். சரி, போனதெல்லாம் போயிருச்சு, என்னடா இது ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது, எல்லாமே ஒரு கட்டம் தான் ப்ரோ, அதுக்கு மேல அங்கே பேச்சே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்கள கட்டு போட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுக்க தேவையில்ல. ஏன்னா ரத்தம் வந்ததுனால அவங்களுக்கு மயக்கம் ரொம்ப வரும், அதுக்கப்புறம் உயிருக்கே ஆபத்தாயிரும். அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதே சமயத்தில் வெளியே இந்த நர்ஸு காசுக்கு கூலி அடிக்கிற மாறுன்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்றாங்க. பொம்பளைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காசு வாங்கிட்டு செய்யும் தொழில், காசை வாங்கிட்டு அந்த காசுக்கோசரம் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்காங்க. இப்போ வந்து கரெக்டாக ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி இருந்து ஃபோனை அட்டன் பண்ணி, என்னமா உனக்கு பிரச்சனை, ஏமா ஃபோன் பண்ணி உயிரை வாங்குற. ரஞ்சிதா சொன்னது உண்மை, அந்த ரேணுகா இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா, அதுக்கான ஆதாரம் எல்லாமே கிட்ட இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சொன்னதா. அதே சமயத்தில் ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து நடுங்க போய் பார்க்கலாம். அங்க இப்ப ரேணுகா இருப்பா, ரேணுகா இருந்தா அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நம்புவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு மூணும் எல்லாத்தையும் அப்படியே சும்மா க்ளோஸா வாட்ச் பண்ண இருக்கோம். சரி, போலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போய் பார்த்தா கரெக்டா அங்க லிப்ட் இருக்கு, லிப்டுக்குள்ள போறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. ரேணுகா கையை அடுத்துன்னு அவங்களும் எட்டி பாக்குறாங்க. ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பார்த்துட்டு, ராஜேஸ்வரி இருந்து ரேணுகாவா இவ எப்படி உயிரோடு வந்தான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல நம்ம தலைவர் கதிரேசனுக்கு போன் பண்ணாரு. கதிரேசன் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. என்னடா இது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாரு, அவன் நான் ரெடி பண்ண ஆளுதான், அவன் உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. நடந்தது வந்தது போனது, வந்த கதை போன கதை எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரே ஷாக்கு. இப்ப எதுக்குடா அவளை அனுப்புன, இவ்வளவு வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு, அவதான் என்னோட ஆயுதமே, அவளை பயன்படுத்தி தான் இப்ப எப்படியாவது அந்த விஜய் அழிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள அவளை வர வைப்பேன். அதுக்கப்புறம் பாரு என்னோட ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு ஆசையும் எல்லாருக்கும் புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொன்னிருக்காரு. கதிரேசன், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான், நீங்க சொல்றது எல்லாத்துலயும் பாயிண்ட் இருக்கு, ஆனா இது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கிட்டா நாம ஒன்னும் பண்ண முடியாது. அதனால உங்க வழி தனி வழி, அதை நீங்க பாத்துக்கலாம், எங்க வழி தனி வழி, அதை நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, ஒண்ணுமே புரியாத ஒரு பக்கம், புரியாத புதிராகவும் ஒரு பக்கம், புரியாத கதையாகவும் தொடராகவும் தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன புதுசா நடக்க போகுது, என்ன விஷயத்த கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய திருப்பங்கள், நிறைய திருப்பு முனைகள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்துல திரும்ப டாக்டர் போன் பண்றாரு. போன் பண்ணிட்டு 1 வீக் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ரேணுகா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது, நம்மள எப்படி இங்க இருந்தாலும் லாஸ்ட்ல ஒரேடியா கரண்ட் ஷாக் கொடுத்து கொண்டாலும் கொண்டுருவாங்க, நமக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, நம்ம போலியான ஆளுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதே மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட செயல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஒரு பக்கம் யோசிக்கிறதா இருக்குங்க. யோசிச்சு ஒரு பக்கம் மண்டையெல்லாம் ஒரு பக்கம் வெடிக்குது. என்னதான் பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் நாம தான் தாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் பேச்சை கேட்டது. சரி, ஓகே, இதை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. இது ஒர்க் அவுட்
ஆகுமா, என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குங்க. அந்த குழப்பத்துக்கு நடுவில் வேற எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதை எப்படி நாம எதிர்கொள்ள போறோம் அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கு. பார்ப்போம், பார்த்து மெல்ல மெல்ல எல்லாத்தையும் ஒரு பக்கம் கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத போட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது எது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி வணக்கம் சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரம் இருங்க. இந்த வீடியோ இன்னும் 20 செகண்ட் இருக்கு. எனக்கு கண்டென்ட் இல்லை, அதனால கண்டென்ட்டை உருவாக்கி நான் தான் பேசி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் பண்ணு. இதோ பாருங்க, யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண வேணாம் சொல்றாரு. இவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் சீரியல் கொண்டாட்டம், இப்ப ஒரு மயிரும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.